ஜூனியர் உடன்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, நயினார் நாகேந்திரன் பதவி விலகுவாரான். எனக்கு பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? ஒரு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பாரத பிரைம் மினிஸ்டரும் மாண்பு உள்துறை அமைச்சரும் அகில இந்திய நட்டாஜி அவர்களும் என் மீது அளவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பேசும்போது கூட நயினார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் என் வீட்டுக்கே வந்து எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இருக்கும்போது நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றணும். இந்த ஜூனியர் உடனுக்கு நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை விட வேற ஏதாவது தொழில் பண்ணலாம். நீங்க பத்திரிகை தொழில் பண்றதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேற ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியா பண்ணிட்டு போறாங்க ஜூனியர் உடன்லாம். இதுக்கு மேல எனக்கு காட்டமா எனக்கு பேச முடியாது. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே, உங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து, எனக்கு மட்டும் இல்லை, யாரையும் இந்த மாதிரி ஒரு மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாமல் பண்ணாதீங்கிறது உங்களுக்கும் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு அதிமுகவுடைய தலைவர் பொதுச் செயலாளர் EPS அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான். அந்த பிளவு என்பது கிடையாது. இப்போ நேற்று இல்ல அண்ணன் OPS அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த நேரம் நான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நாங்க பேசுவோம். அதுல இருந்து உங்களுக்கு தெரியலையா? இதுலயே நீங்க பிளவுபடுத்த நினைக்கிறீங்க? அவங்க சொல்ற டிமாண்ட் உங்களுக்கு வச்சிருக்காங்க, நீங்க அந்த டிமாண்ட் எப்படி கொண்டு போவீங்க? என்னன்னா, ஏற்க முடிஞ்ச டிமாண்ட்களை ஏற்கலாம். இன்னும் 8 மாசம் தேர்தலுக்கு இருக்கு, அது பிறகு பார்த்துக்கலாம். அந்த ஜூனியர் உடன் பத்திரிகை எல்லாம் சொல்லிருங்க. நீங்க இது மாதிரி யாரும் நீங்களும் ஏதாவது எழுதுறாங்க. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.